இந்த வீடியோவை பார்க்குற வியூவர்ஸுக்கு வணக்கம். பேராசைப்பட்டா பெரும் நஷ்டம்னு சும்மாவா சொன்னாங்க? கோசி நதிக்கு பக்கத்தில் ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. நதிக்கு அந்த பக்கம் ஒரு பெரிய காடு இருந்துச்சு. அந்த காட்டில் எல்லா விதமான விலங்குகளும் சுதந்திரமாக இருந்துச்சுங்க. காட்டுக்கு ராஜா சிங்கம் தானே. ஆனால் அந்த சிங்கத்துக்கு இப்போது வயசாயிடுச்சு. அதனால் முன்ன மாதிரி ஓடி ஆடி வேட்டையெல்லாம் ஆட முடியல. சிங்கத்தோட இந்த நிலைமையை பார்த்துட்டு இளவயசு சிங்கம் இதை கலாட்டா பண்ண ஆரம்பிச்சுதுங்க. சிங்கமாமா, எங்கள் 2 பேருக்கும் இன்றைக்கு முயல் கறி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. அந்த முயல் கறியை எங்களுக்காக உங்களால் கொண்டு வந்து தர முடியுமா? இப்போ என்னால் முயல் வேட்டையெல்லாம் ஆட முடியுமான்னு தெரியல பசங்களா. இப்போ எனக்கு வயசாகி போயிடுச்சு. அட என்னப்பா இது, முயல் ரொம்ப வேகமாக ஓடும். மாமாவுக்கு வயசாயிச்சே. மாமா, ஈஸியாக வேட்டையாடுற மாதிரி ஒரு உயிரினத்தை சொல்லு. மாமா, ஆமையை கொண்டு வரீங்களா? அதையாவது உங்களால் வேட்டையாட முடியுமா? பரவாயில்ல, நாங்கள் அதை சாப்பிட்றோம். ஆமாம் சார்லி அப்படின்னு சொல்லி 2 சிங்கங்களும் சிரிச்சுதுங்க. பின்ன என்ன, இப்போ நீங்கள் கிழவனாயிட்டீங்க. அதனால் உங்களோட ராஜா பதவியை எங்களுக்கு விட்டு தந்துட்டு தயவு செஞ்சு போயிடுங்க. எங்களை மாதிரி இளமையாக இருக்கிற சிங்கத்தை காட்டுக்கு ராஜாவாக்கிடுங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுதுங்க. இப்போ நீங்கள் சின்ன பசங்க. ராஜாவாகிறதுக்கு சக்தி மட்டும் இருந்தால் பத்தாது, ரொம்ப புத்தியும் தேவை, அனுபவமும் நிறைய தேவை. நாங்கள் என்ன முட்டாளா? காலம் மாறிப்போச்சு மாமா. உங்கள் நினைப்பெல்லாம் பழசாயிடுச்சு. இப்போ இருக்கிறவங்க ரொம்ப புத்திசாலிங்க. இப்படியே நீங்கள் உங்களை பாராட்டிட்டு இருக்க போகிறீங்களா, இல்லை நீங்கள் புத்திசாலின்றதை என்னிட்ட நிரூபிக்க போகிறீங்களா? சரி, அதை நாங்கள் நிரூபித்து காட்டுறோம். உங்களுக்கு அதை எப்படி காட்டுறது? உங்களுக்காக நாங்கள் என்ன செய்யணும்னு சொல்கிறீங்களா? அதோ அங்கே பாருங்க பசங்களா, நதியோட அந்த பக்கம் நிறைய மனுஷங்க இருக்கிறது தெரியுதா? ரொம்ப நல்லாவே தெரியுது மாமா. இன்னைக்கு எனக்கு மனுஷங்களோட இறைச்சி சாப்பிடணும்னு ஆசையாக இருக்குது. அந்த பக்கம் இருக்கிற மனுஷங்களை இங்கே கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் பெரிய புத்திசாலின்னு நான் ஒத்துக்கிறேன். மாமா, எங்களை நீங்கள் முட்டாள்னு நினச்சிட்டிங்களா? உங்களுக்கு வயசாயிடுச்சு, அதனால் உங்களால் வேட்டையாட முடியலை. அதனால் எங்களை வச்சு வேட்டையாடி நீங்கள் சாப்பிடலாம்னு பார்க்குறீங்களா? வயிறு நிறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் சொல்லுவீங்களா, ஆமாம் பசங்களா, நீங்கள் என்னை விட புத்திசாலின்னு? அப்படி இல்லை பசங்களா. ஒருவேளை மனுஷங்களை நீங்கள் அங்கேருந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் எங்களை இந்த காட்டோட ராஜாவாக அறிவிக்கிறேன். அதோட இந்த தங்க வளையலையும் உங்களுக்கு கிஃப்டாக தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கராஜா அந்த வளையலை கீழே வச்சிடுச்சு. இப்போ அந்த சிங்கங்கள் 2ம் நதிக்கு அந்த பக்கம் இருக்கிற மனுஷங்களை காட்டுக்குள்ளே எப்படி கூட்டிகிட்டு வரலாம்னு யோசிச்சுட்டு இருக்குதுங்க. ஏய் நண்பா, இங்கே பாரு, கொஞ்சம் நில்லுப்பா. என்னோட மனைவிக்கு உடம்பு முடியலை. நீ கொஞ்சம் இங்கே வரியா? அவளை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகணும். நீ கொஞ்சம் உதவி செய்ய வரியா ப்ளீஸ் அப்படின்னு கேட்டுச்சு. ஏண்டா டேய், நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய புத்திசாலி இல்லை. நாங்கள் மனுஷங்க, எங்களையே முட்டாளாக பார்க்குறியா? இல்லை நண்பா, நான் உண்மையாக தான் சொல்கிறேன். நிச்சயமாக உண்மையாக தான் சொல்கிறேன். ஏய் வாய மூடு. நான் அந்த பக்கம் வந்தேன்னா என்னை கொன்று போட்டுருவேன். நான் ஒன்றும் உங்ககிட்ட சிக்கிற ஆள் கிடையாது. உங்களோட புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணுங்க பசங்களா. இன்னொரு தடவை வேறு ஆளுக்கிட்ட முயற்சி பண்ணி பாருங்க. கண்டிப்பாக மாமா, இந்த தடவை நான் முயற்சிக்கிறேன். ஹலோ சேட்டு, வணக்கம் சேட்டு. பாத்தியாம்மா, காட்டில் இருக்கிற சிங்கம் கூட எனக்கு மரியாதை தருது. நல்லா கவனிச்சு பாரு, அது என்னை பார்த்து வணக்கம் சொல்லுது. சேட்டு, இந்த தடவை காட்டில் மாம்பழம் நிறைய காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு தேவையான மாம்பழத்தை நீங்கள் இந்த பக்கம் வந்து பறிச்சிட்டு போங்க, அதுவும் இலவசமாக. அடேங்கப்பா, ஏகப்பட்ட மாம்பழம் இலவசமாக எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க. சரி, எங்கூட வா, நம்ம காட்டுக்குள்ளே போய் மாம்பழங்களை பறிச்சிட்டு வரலாம். மாமா, என்னை இந்த காட்டோட ராஜாவை அறிவிக்க தயாராக இருங்க. அதே நேரத்தில் அந்த தங்க வளையலையும் எனக்கு தர்றதுக்கு மறந்துடாதீங்க. நீ பகல் கனவு காணாத. அந்த சேட்டு இன்னும் நம்ம காட்டுக்குள்ளே வரல. அவன் கண்டிப்பாக வருவான். கொஞ்ச நேரம் பொறுமையாக இருங்க. மாம்பழம் கிடைக்கொண்ட ஆசையில் சேட்டு காட்டுக்குள்ளே வர்றதுக்கு முடிவெடுத்தார். நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ அவரோட மனைவி, நீங்கள் காட்டுக்குள்ளே எல்லாம் போக வேணாம் அப்படின்னு சொல்லி தடுத்தா.
நாம் காட்டுக்குள்ளெல்லாம் போக வேணாம். அட என்ன முட்டாள்தனமாக பேசுகிற? நாம் அந்த காட்டுக்குள்ளே போனால் நிறைய மாம்பழங்கள் நமக்கு இலவசமாக கிடைக்கும்ல. நீ என்னென்னா காட்டுக்குள்ளே போக வேணான்னு தடுக்கிற? அட ஆமாங்க, இலவசம் என்ற பேரில் பேராசைப்பட்டு நீங்கள் என்ன மறந்துட்டீங்களா? மாம்பழ சீசன் முடிஞ்சிடுச்சு. அந்த சிங்கம் நம்மளை வேட்டையாடத்தான் நமக்கு இப்படி பேராசை காட்டுது. அட ஆமாம், நீ சொல்கிறதும் உண்மைதான். நான் அந்த விஷயத்தை மறந்தே போயிட்டேன். இந்த சீசனில் எந்த மாமரத்துலையும் மாம்பழம் காய்க்காதே. யாரை ஏமாற்ற பார்க்குற முட்டாள் சிங்கமே? என்னை பார்த்தா அவ்வளோ பெரிய முட்டாளாக தெரியுதா உனக்கு? மாம்பழம் கிடைக்கும்னு சொல்லி என்னை அந்த பக்கம் வர வச்சு வேட்டையாட பார்க்குறியா? இல்லை இல்லை, நான் நிஜமாவே உங்களுக்கு மாம்பழம் தர ஆசைப்பட்றேன். ஏய் போ, நான் பேராசைப்படுறவன் தான். ஆனால் அதுக்காக என்ன உன்ன மாதிரி முட்டாள்னு நினச்சிடாத. வேற யாரும் முட்டாள் கிடைச்சா அவங்கள ஏமாத்தப்பாரு. எதிரியை தன்வசப்படுத்துறதுக்கு சக்தியோட சேர்த்து கொஞ்சம் புத்திசாலித்தனமும் தேவைன்னு இப்போ புரியுதா பசங்களா? சரி மாமா, நம்ம 3 பேரில் 6 அதிக புத்திசாலின்னு இப்போ முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. நான் ஒத்துக்கிறேன், எங்கள் 2 பேராலையும் மனுஷங்களை இங்கே கொண்டு வர முடியலை. ஆனால் நீங்கள் இன்னும் முயற்சி பண்ணவே இல்லையே. நீங்கள் அந்த மனுஷங்களை இங்கே வர வைங்க பார்க்கலாம். அப்போ நாங்கள் ஒத்துக்கிறோம். சரி, நான் இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் கேளுங்க. மனுஷங்க ரொம்பவே பேராசை பிடிச்ச மிருகம். அவங்கள சிக்க வைக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயந்தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்க. சிங்கராஜா தான் வச்சிருந்த தங்க வளையலை கையில் வச்சுக்கிட்டு யோசிச்சுது. கரெக்டாக குறி வச்சோம்னா எங்கள் குறி எப்போவுமே தப்பாது. நம்ம இறையை ஈஸியாக வேட்டையாடுறதுக்கு பேராசை பிடிச்ச மனுஷனை முதல்ல கண்டுபிடிக்கணும். அந்த பக்கம் சுற்றுற மனுஷங்களை சிங்கராஜா பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. இதில் யார் பேராசை பிடிச்சாள் என்று நல்லா பார்த்துச்சுது. இன்னைக்கு என்னோட பிறந்தநாள். என்னோட பிறந்த நாளைக்கு என்ன பரிசு தரப்போறீங்க? டார்லிங், இங்கே பாரு, உனக்காக நான் ஒரிஜினல் வைர மோதிரத்தை கொண்டு வந்திருக்கேன். வாவ், ரொம்ப அழகாக இருக்குது. ரொம்ப விலையாகவும் இருக்கும் போல இருக்கே. அட இல்லை, இதோட விலை வெறும் 5 லட்சம் ரூபாய் தான். இதை பார்த்ததும் சிங்கராஜா மனசுக்கு ஒரு யோசனை தோணிச்சுது. இவனை பார்த்தா பெரிய பணக்காரனாக இருப்பான் போல கிடக்கு. இவனுக்கு நான் தங்க வலையில் தரேன்னு சொன்னால் அவன் கண்டிப்பாக இந்த பக்கம் வரமாட்டான். வேற ஏதாவது ஒரு இறையை தேடலாம். அக்கறையில் நடமாடுற வேற மனுஷங்களை ராஜா தேடிக்கிட்டு இருந்தார். ஆனால் ரொம்ப சுலபமாக மாற்றுற மாதிரி எந்த ஆளுமே ராஜாவுக்கு தென்படலை. திடீர்னு சிங்கராஜா கண்ணில் ஒரு பேராசை பிடிச்ச ஒரு கஞ்சன் தென்பட்டான். நீங்கள் 2 பேருமே பதுங்கியே இருங்க. என்னது? அட இது எல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா. அவ்வளோ காஸ்ட்லியான பொருளை நான் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன் சொல்லு. அதனால் நான் சொல்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாப்பா. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்சு வச்சுருக்கேன் தெரியுமா? அதை நான் உனக்கு சுலபமாக கொடுத்துட முடியுமா? நான் சாப்பாட்டில் விழுந்த ஈயக்கூடி தூக்கி தூர போட மாட்டேன் தெரியுமா? அந்த ஈயோட சேர்த்து காரியத்தை முடிச்சிடுவேன். நான் யூஸ் பண்ணுற பேஸ்ட் முடிஞ்சால் கூட அந்த டியூப்பை தூக்கி போட மாட்டேன். அதை அமுக்கி நானே பத்திரமா வச்சுக்குவேன். அதை வெட்டி உள்ளே ஒட்டிக்கிட்டு இருக்கிற அந்த பேஸ்ட்டை கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன், யூஸ் பண்ணிடுவேன். இந்த கஞ்சனோட பேச்சை கேட்ட சிங்கராஜா ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. அந்த ஆளுக்கு அந்த தங்க வளையலை காட்டி அதை நான் உனக்கு தரேன்னு சொல்லி அவனை ஆசைப்பட வச்சு அவனை இந்த பக்கம் இழுக்கலாம்னு முடிவு பண்ணிடுச்சு. இங்கே பாரு நண்பா, நான் சொல்கிறேன் கேளு. உன் முகத்தை பார்க்கும் போதே தெரியுது நீ ரொம்ப நல்லவனண்டு. எனக்கு நீ கொஞ்சம் உதவி செய்ய முடியுமா? என்னால் உனக்கு என்ன உதவி செய்ய முடியும்? அது என்னென்னா, உடம்பு சரியில்லாத சிங்கமாக இருக்கேன். முதுமையின் காரணமாக என்னால் எங்கேயுமே நடந்து போக முடியலை. எனக்கு இப்போ மாத்திரை மருந்து தேவைப்படுது. நீ எனக்காக ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸை வர வைக்க முடியுமா? அப்படி எனக்கு செஞ்சால் நான் உனக்கு இந்த தங்க வளையலை பரிசாக தரேன். இந்த தங்க வளையலை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது? அடேங்கப்பா, ஒரு ஃபோன் பண்ணுறதுக்கு தங்க வளையலா எனக்கு கிடைக்க போகுதா? சரி, நீ சொன்ன மாதிரியே நான் ஃபோன் பண்ணி அந்த ஆம்புலன்ஸ்காரங்களை வர சொல்கிறேன். ஆனால் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நீ என்னை கழட்டி விட்டுடுவேன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. இல்லை, நான் எப்போவும் அப்படிலாம் பண்ண மாட்டேன். அப்படி சந்தேகமாக இருந்தால் முதல்லையே இங்கே வந்து இந்த தங்க வளையலை வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வேலையை செஞ்சிடுங்க.
சரி, ஆனால் ஒன்று எனக்கு பயமாக இருக்குது. நான் அந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் நீ என்னை சாப்பிட்டுட்டினா நான் என்ன பண்ணுறது தெரியலையே. அப்படின்னா நீ படிக்காதவன் போல இருக்கு. இங்கே பாரு நண்பா, எங்களை மாதிரி சிங்கங்கள் குரூப்பில் பெண் சிங்கம் தான் வேட்டைக்கு போகும். ஆமாம், நான் இந்த விஷயத்த எப்போவோ கேள்விப்பட்டிருக்கேன். ஏற்கனவே முதுமையினால் உடம்பு முடியாமல் அவஸ்தைப்படுறேன். எதுக்காக நீ பயப்படுற? தைரியமா வா. இங்கே வந்து இந்த தங்க விலையில வாங்கிக்கிட்டு போயிடு. இதை கேட்டவன் பேராசையில் அந்த தங்க விலையில எடுத்துக்கலாம்னு யோசிச்சான். சிங்கம் விரிச்ச வலையில மாட்டிக்கிட்டான். நானே வரேன் காட்டுக்குள்ள. ராஜா, தங்க விலையில எடுத்து வச்சுக்கோ. நல்ல வேலையா நீ இங்கே வந்துட்ட. தங்க வளையலை எடுத்து கொடுத்துடு. ஆமாம் ஆமாம், வாங்கிக்க. ஆனால் ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். அது என்னன்னு கேளேன். சரி சரி சொல்லு, என்ன விஷயம்? நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன்ல, எங்களோட சிங்க குரூப்பில் பெண் சிங்கம்தான் வேட்டைக்கு போகும்னு. அதில் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஒருவேளை ஆண் சிங்கம் ரொம்ப பசியோடு இருந்ததுன்னா அது தன்னோட பசியை போக்குறதுக்காக வேட்டைக்கு கிளம்பிடும். என்ன சொல்கிறீங்க? என்னன்னா, நான் இப்போ ரொம்ப பசியோடு இருக்கேன். பிரமாதம் மாமா, நீங்கள் ஒரு விஷயத்தை நிரூபிச்சிட்டீங்க. நீங்கள் ஓல்ட் இஸ் கோல்ட். அதெல்லாம் சரிதான். எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்கள். இதில் இருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? இதில் இருந்து பேராசை ஒரு ஆபத்தான விஷயம்னு கற்றுக்கிட்டோம். நாங்கள் இன்னொரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டோம் மாமா. திட்டம் போட்டு எப்பவுமே வேலை செய்யணும் மாமா. முக்கியமாக தேவை முன் அனுபவம். எடுத்தோம் கவுத்தோம்னு ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது. இதை நாங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் மாமா. சரியாக சொன்னேன். சரியான நேரத்தில் நல்ல முடிவு எடுத்தால் வெற்றி நம்மட காலடியில் வந்து கிடக்கும்.